6 மாசத்துக்கு முன்னாடி 1500 ரூபாய் இபி பில் கட்டினேன். லாஸ்ட் மந்த் வந்து 6680 ரூபாய் இபி பில் கட்டியிருக்கேன். நான் எப்படி கட்ட முடியும்? என் ஹஸ்பண்ட் நாங்க 2 பேரும் தான் நாங்க வந்து கடை பாத்துக்கிறோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு படுத்துங்கணும். இல்ல சார், வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஏன்னா நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு கரண்ட் பில் ஏறி கஷ்டப்பட்டது அவங்க ஒரு ஆள் மட்டும் இல்லைங்க, நம்மள மாதிரி கோடிக்கணக்கான ஜனங்களும் தான். இதுக்கு காரணம் வந்து அங்க இருக்க பப்ளிக்கும் சண்டை போட்டா முடியறது கிடையாது. மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். அவங்க ஆல்மோஸ்ட் லைக் 1,30,000 கோடியில இருந்து 1,60,000 கோடி வரைக்கும் டேங்கட்கோ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து கடன்ல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கடந்த 3 வருஷமா தொடர்ந்து கரண்ட் பில்ல உயர்த்திட்டே இருக்காங்க. 2023 பாத்தீங்கன்னா 2.18%, 2024 பாத்தீங்கன்னா 4.83%, 2025 இப்ப ரீசெண்டா ஜூன்ல திரும்பி ஏத்த போறாங்க, 3.16% ஏத்த போறாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தடவை நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசத்துக்கு ஒரு தடவை ரீடிங் வருவோம், நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி கட்டினீங்கன்னா உங்க சும்மா பயங்கரமா குறையும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு அறிகுறியும் அதுல இல்ல, எந்த ஒரு சேஞ்சஸும் அதுல இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல சாமானிய மக்கள் போயிட்டு நீயா நானால சண்டை போட்டு ஒண்ணா ஆக போறது இல்லைங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த மாதிரி விஷயங்களை போராடணும். இதை மாத்தக்கூடிய ஒரு சில ஆட்கள் பெரிய பெரிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், அவங்க காதுக்கு போய் அவங்களுக்கு புத்தி வர வரைக்கும் இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுவோம். இதுதான் நம்மளால பண்ண முடிஞ்சது. See you next video. Bye bye.